நகைக்கடன் தொடர்பாக ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் சாமானிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வாங்கின ஒரு சின்ன கம்மலையோ மூக்குத்தியையோ ஒரு தங்க செயினையோ பறிகொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் கந்து வட்டிக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவல நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கதா மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது, மக்கள் இந்த அளவுக்கு தங்களோட கஷ்டத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன, தங்கத்தை மக்கள் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன, டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு பொட்டுக்குச்சி தங்கமாவது இருந்தாதாங்க மதிப்பு அப்படின்னு சொல்லி தங்கத்தை ஒரு பெரிய விஷயமா நினச்சி சிறுக சிறுக சேமிக்கிற ஏராளமான குடும்பங்கள் நிறைஞ்சது தான் நம்ம நாடு இந்தியா. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி சேமிக்கிற தங்கத்தை ஏதாவது ஒரு அவசர தேவை வரும்போது, ஒரு மருத்துவ செலவோ இல்லாட்டினா குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவோ வரும்போது நேராக வங்கிகளில் போய் அடமானம் வச்சு அதற்கான நகைக்கடன்களை அவங்க பெற்றுக்கிறாங்க. இப்படி வங்கிகளில் போய் ரொம்ப ஈஸியாக நகைக்கடன்களை வாங்குறதுனால மக்கள் ஏதாவது வட்டி கடையை நோக்கியோ ஃபினான்ஸ் கம்பெனியை நோக்கியோ போக வேண்டிய நிலை இதுவரையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் நகைக்கடன் வச்சுக்கவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆர்பிஐ ஏற்கனவே கொண்டு வந்திருந்த ரூல்ஸ் என்ன, இப்போ அந்த ரூல்ஸில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஜொல்லோனை வங்கியில் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அதை கட்டாயம் 1 வருஷத்துக்குள்ளே அதை நம்ம மீட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயோட புதிய ரூல்ஸ் சொல்லுது. ஏற்கனவே என்ன ரூல்ஸ் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகையை கொண்டு ஒரு வங்கியில் கொண்டு போய் ஈடு வைக்கிறோம் அப்படின்னா அதோட 1 வருஷ டேம் அதோட முடியும். அந்த முடிகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கான வட்டியை மட்டும் கட்டுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாயை நீங்கள் நகை கடனாக வைக்கிறீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9,000 to 10,000 ஒரு வட்டி வரும். அந்த வட்டியை மட்டும் கொண்டு போய் கட்டினா போதும், அந்த நகையை அப்படியே நம்ம ரினிவல் பண்ணிக்க முடியும். அந்த ரினிவல் அந்த டேம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தொடரும்.